ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆயிரக்கணக்கில் நம்ம பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய நிறைய மணி சேவிங் அண்ட் டைம் சேவிங் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிற சாம்பாரில் உப்பு, புளிப்பு, காரம் இது மூணுமே வந்து சம அளவில் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நமக்கு வந்து உப்போ இல்லை புளிப்பு, காரமோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, வாயிலே வந்து வைக்க முடியாதபடிக்கு காரமோ புளிப்போ வந்து தூக்கலாக இருந்தது அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன துண்டு வெள்ளைக்கட்டி வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாம்பார் வந்து வச்சு முடிச்சு சாம்பார் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்கட்டியை வந்து சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அந்த தூக்கலாக இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் இது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பாலாடை யூஸ் பண்ணி சூப்பராக வீட்டில் வந்து மணக்க நம்ம எப்படி நெய் காய்ச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 1 மாதமாக நான் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் பாலாடை. நம்ம வந்து பால் காய்ச்சினதுக்கப்புறமா மேலே ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆடை இருக்கும் பாருங்கள். அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது 1 மாதத்துக்கு நல்லா சேர்ந்து போயிடும். அதை எடுத்து நம்ம வந்து நெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இந்த பாலாடை எல்லாத்தையுமே வந்து மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் அரைச்சதுக்கே வந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து டைம் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக அந்த பட்டர் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே கையில் எடுத்து நம்ம ஐஸ் வாட்டரில் போடணும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐஸ் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த வெண்ணெய் வந்து உதிர்ந்து போகாமல் நமக்கு கட்டியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி திரும்ப சேர்த்து கூட இதை வந்து திரும்பவும் நீங்கள் அடித்து எடுக்கும்போது திரும்பவும் அதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும். நம்ம இப்போ பெரிய ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் அளவுக்கு பால் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு டெய்லி நீங்கள் எடுத்து வைக்கும்போது நிறைய பாலாடை வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கிடைக்கிற பாலாடையை நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து வீட்டிலே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் காய்ச்சுற அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து காசு கொடுத்து நெய் வெளியில் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் உங்களோட பணத்தை வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சின்னதாக அந்த டிஃபன் பாக்ஸில் வரைக்கும் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு இவ்வளோ பட்டர் வந்து இதிலேருந்து கிடச்சிருக்கு. ஃபுல்லாக வந்து ஐஸ் வாட்டரில் ஒரு நல்ல 2-3 தாட்டி வந்து இந்த மாதிரி அலசி எடுத்துருங்க. அந்த பாலெல்லாம் வந்து அந்த தண்ணியில் கலந்துரும். ஸோ பட்டர் மட்டும் நமக்கு தனியாக அந்த மாதிரி மிதக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா திக்காக நல்ல கல் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஐஸ் தண்ணியில் போட்டதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை இந்த மாதிரி சேர்த்துடலாம். வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அடுப்பை. கொஞ்சம் நேரத்தில் நல்லா இந்த மாதிரி வந்து அந்த பட்டர் எல்லாமே நல்லா உருக ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த பட்டர் எல்லாமே வந்து உருக ஆரம்பிச்சிரும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க அந்த மாதிரி வீட்டிலேயே வந்து நம்ம ஏடு எடுத்து வச்சு அதை வந்து நெய் காய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, நமக்கு அது வராது, டைம் எல்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நம்ம வந்து கண்ணு பார்த்தா கை செய்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ கஷ்டம் அப்படிங்கிறது இதில் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நல்லா வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. சூப்பராக நெய் தனியாக சூப்பராக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எப்போவுமே முருங்கலை வந்து சேர்ப்பேன் அந்த நெய்யை முறிய வைக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு தெளிவான நல்ல வாசமான நெய் வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். நெய் வந்து வடிகட்டினதுக்கப்புறமா அந்த கடாயில் வந்து சுட சுட சோறு வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கமகமன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதில் நம்ம முருங்கைக்கீரை வேறு சேர்த்துருக்கோம். ஒரு சிலர் வந்து கல்லுப்பு சேர்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து கருவேப்பிலை சேர்ப்பாங்க. நான் எப்போவுமே வந்து முருங்கைக்கீரை தான் சேர்ப்பேன். இப்போ நெய் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக
ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக சுத்தமான நெய்யாக நம்ம வந்து வடிகட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சுத்தமான காட்டன் ஸ்பாஞ்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னதான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கசடு வந்து வரதான் செய்யும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமான நெய் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆயில் நெய் எது வேணாலும் நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கசடு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு நல்லா சுத்தமான நெய் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் வந்து அடுப்பில் வச்சு அது வந்து தீஞ்சு போகிறது வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் இல்லையா. ஸோ கொஞ்சமான அளவில் குழம்போ இல்லைனா பால் டீ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன கிண்ணம் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து சூடு பண்ணுவோம். அப்படி சூடு பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம வந்து மறந்து போய் அடுப்பில் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடியில் பிடிச்சிடும். ஸோ இதை வந்து நம்மளால் கை போட்டு தேய்ச்சி கழுவி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கியும் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஈஸியாக எப்படி இதை வந்து கஷ்டமே இல்லாமல் செகண்டில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்விட் வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த தீஞ்ச கிண்ணம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ நல்லா அந்த தண்ணியில் அலசிட்டு அந்த குக்கருக்குள்ளே அந்த கிண்ணத்தை வந்து வச்சுடுங்க. இதுவே நீங்கள் பெரிய சைஸ் கிண்ணம் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிருக்கு அப்படின்னா குக்கர் வந்து யூஸ் ஆகாது. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ அந்த குக்கர் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த அடியில் பிடிச்சிட்ருக்க அந்த கசடு எல்லாமே நல்லா உங்களுக்கு இலகி கொடுத்துருக்கும். அதாவது நல்லா லூஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேய்ச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வரவே வராது. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே, அதாவது சுரண்டி விட்டிங்க அப்படின்னாலே அந்த மேலே பிடிச்சிட்ருக்கிற அந்த தீஞ்சு போன கரைகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புது கிண்ணம் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டே வந்து ஒருத்தங்க அந்த மாதிரி கிண்ணம் வந்து அடிக்கடி அடுப்பில் வச்சு அதை தீஞ்சு போயிட்டு ஸோ அதை வந்து தூக்கி வீசிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிண்ணங்களை அவங்க வந்து அடி பிடிச்சிருச்சு, இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி டஸ்ட்பினில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் வந்து அவங்க தூக்கி போட போகும்போது தான் கொடுங்க உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ கஷ்டமே இல்லாமல் கை வலிக்காமல் ரொம்ப குயிக்காக அந்த பிடிச்சிட்டு இருந்த அந்த தீஞ்சு போன கரைகள் எல்லாத்தையுமே அழகாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய சூப்பரான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மாதுளம்பழம் வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி மாதுளம்பழம் வந்து கஷ்டமே இல்லாமல் எப்படி ஈஸியாக உரிக்கிறது, எந்த ஒரு ஜூஸரும் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஜூஸ் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாதுளம்பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த பழத்தை ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கத்தி இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணோம்ல, அந்த கத்தியோட பின்பகுதியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடிச்சு விட்டிங்க அப்படின்னாலே அங்கே உள்ளே இருக்கிற மொத்த பழமும் உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ கஷ்டமே இல்லாமல் அழகாக நம்ம வந்து விரல்கள் வந்து யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி கத்தியில் தட்டினீங்க அப்படின்னாலே அவ்வளோ பழமும் உங்களுக்கு சூப்பராக உதிர்ந்து அழகாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி செஞ்சால் எவ்வளோ பழம் வேணும்னாலும் நம்ம வந்து ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள செஞ்சு தர சொன்னீங்க அப்படின்னாலே சூப்பராகவே உங்களுக்கு வந்து மாதுளம்பழம் ஃபுல்லாகவே வந்து உரித்து கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஜூஸுக்கு சூப்பராக மாதுளம்பழத்தை அழகாக உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எந்த ஒரு ஜூஸரும் வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக வந்து ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் மசிச்சு விடுற மாதிரி மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதோட சீட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே நின்றுடும். ஸோ பழம் எல்லாம் அந்த சாறு எல்லாமே அடியில் இறங்கிடும். எப்போவுமே மாதுளம்பழம் நம்ம வந்து
குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சீட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை வந்து துப்பிடுவாங்க. நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னாலும் அதை நம்ம வடிகட்டினாலுமே ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். ஜூஸில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் வந்து அடியில் போகாது. ஆனால் எப்போவுமே சீட்ஸோடு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் தான் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப குயிக்காக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வெறும் மாதுளம்பழம் வந்து யூஸ் பண்ணி நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சுகரும் வந்து சேர்த்துக்கலை, நம்ம ஜூஸரும் எதுவும் யூஸ் பண்ணலை. அந்த பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டே வந்து அதுக்கு கரெக்டாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.